நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஆணி மாத பலாபலன்கள் இந்த வாழ்வில் பல மாற்றங்கள் கொடுக்க போது அதை பற்றி தெளிவாக பார்த்துருவோம். உலகில் ஒருத்தர் ஜெயிச்சு கொண்டே இருக்கோம்னா இறையொருளும் தேவை, நம்ம முயற்சியும் தேவை. முயற்சி நம் ஜாதக ரீதியாக ராசி ரீதியாக பார்க்க போகிறோம். ஆனால் இறை வழிபாடாக கிடைக்க போகிற மாதம் இது. ஆணி மாதம்னாலே ஆனந்தமான மாதம். ஆணி மாதத்தில் நடராஜர் நடனம் ஆடும் மாதம்னு சொல்லலாம். ஆணி வந்து விட்டாலே வாழ்வில் பல விஷயங்கள் மாறுதல் ஏற்படும். இது மூளை வீடு. இது உத்தராயணத்தின் கடைசி மாதம் சொல்லுவோம். தேவர்கள் உத்தராயணம் தாட்சாயணம் சொல்லுவோம். அதில் இந்த அம்சமும் வருது. இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு குரு உச்சம் பெறுது. குருவின் ஆட்டம் ஆரம்பிக்குது. சனிவின் ஆட்டம் குறைகிறது. ராகுவின் தாக்கம் அதிகரிக்கின்றன. அது நல்லதாக கெட்டதான்னு பார்த்துருவோம். சூரியன் மூளை வீடுகள் வரும்போது இரட்டைத்தன்மை கொண்ட வீட்டில் வேற வரார். பல மாறுதல் கொடுக்குதுங்க. ஒவ்வொரு ராசிக்கும் பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, குறிப்பாக திருமணம், உறவுகள் சம்மந்தப்பட்டது, கணவன் மனைவி காலகட்டத்தில் ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. கணவன் மனைவி அந்நியுன்யங்கள் இப்படி இருக்குது சார், இடம் வீடு சொத்து இருக்குமா இல்லையா, ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ, இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் மாறுதல் கொடுக்க போகுது. அப்போ ஆல்ரெடி பாதிச்சவங்களுக்கு சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எப்பவுமே இது காலப்புருஷனுக்கு 3வது இடங்க புதன் வீடு. முயற்சி ஸ்தானங்கள், முயற்சி இருந்தாலே அனைத்தும் திருமணியாகும். அப்போ இந்த காலகட்டத்தில் படிப்படியாக எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். சார், இதில் சரியான நேரத்தை சரியானதை சூஸ் பண்ணி ஜெயிச்சுட்டோன்னு வைங்க, இந்த வருடம் நமக்காக மாறிடும். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு சில மாதங்களை நமக்கு சாதகமாக கொடுக்கக்கூடிய மாதமாக இது வந்திருக்கு. நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த நேரத்தில் நான் முக்கியமாக பார்த்திங்கன்னா இறை வழிபாடும் சேர்த்து பண்ணிக்க போகிறோம். திருமஞ்சனம் வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுவாங்க. காரைக்கால் சம்மந்தப்பட்ட இருக்கின்ற ஊரில் கூட பௌர்ணமி ஒட்டி மிகப்பெரிய தெப்ப விழாக்கள் வரும். ஆக மொத்தம் இறையருளும் முயற்சியும் இரண்டும் சேர்ந்து ஜெயிக்க போகிற மாதமாக இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மிதுனத்தின் நல்ல நேரம் தொடங்கி விட்டதுன்னே சொல்லலாம். உங்களுக்கு ராசியில் சூரிய பகவான் வந்து அமாவாசை யோகம் போல் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள் கொடுக்க போகுது. பிரகாசமாக இருக்க போகுது. இந்த பிரகாசம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் மட்டும் இல்லை, ஞானம் சம்மந்தப்பட்டது. இந்த அடி மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. சார், மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் இந்த மாதம் தாங்க. அதோட குரு உச்சம் உங்கள் தனஸ்தானத்தில். குரு மற்றும் சுக்கிரன் 2 கிரகமும். கேதுவின் ஆட்டம் படிப்படியாக குறைகின்றன. சனியின் நல்ல விஷயங்கள் படிப்படியாக அதிகரிக்கின்றன. ஏன்னா குரு பார்வை வெட்டாச்சே. லாபஸ்தானத்தில் செவ்வாய் சொல்ல வேணும். அப்போ பலாபலன்கள் அள்ளி கொடுக்கும் மாதமாக இந்த வருடம் வந்தாச்சு. முதல்ல இந்த ஃபஸ்ட்டு விஷயத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் தன தானிய விருத்தி ஏற்படுது. சார், செல்வ கடாட்சம் அதிகரிக்க இந்த ராசி இயங்கிட்டு இருந்ததுங்க. பல காலமாக பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக தன் வாக்குக்கு மரியாதை இருக்குமா? உங்கள் வாக்கு ஒன்றொன்றும் வரமாக மாறப்போகுது. கரைப்பார் கரைத்தால் கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லும் கரையும்பா. நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் மற்றவங்க கதவை, மனம் என்ற கதவை திறக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. ஃபஸ்ட்டு குடும்ப ஒற்றுமை. குடும்பத்தில் புது நபர் அறிமுகம். புது நபர்னா சார் திருமணமா, குழந்தை பிறப்பா, 2மே வாய்ப்பு இருந்தா? அப்போ இந்த நேரத்தில் அந்த மாதிரி அமோகமாக நடக்கக்கூடியது. பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு. அந்த பிரிந்தவர்கள்னால் நண்பர்களாக இருக்கலாம், பழைய உறவாக இருக்கலாம். ஒரு யூ-டர்ன் போட்டு, பிரிந்த ஒரு உறவு யூ-டர்ன் போட்டு திருப்பி வருது. சார், மிஸ் பண்ணிடுவோன்னு நினச்சோம், திருப்பி வராங்க சார். இது காதலன் காதலிக்கும் பொருந்தும், நட்பு ரீதியாகவும் பொருந்தும், ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியாக பல வகைகள் இந்த உறவுகள் வருது. முதல்ல ஃபஸ்ட்டு சார், உச்சம் பெற்ற குரு 6, 8 மற்றும் 10ஆம் வீட்டை பார்க்குது. முதல்ல தொழில் வளருங்க. தொழில் ரீதியாக பல பேர் ஏங்கிட்டு இருந்தாங்க. சார், தொழிலில் முதலீடு போட்டுக்கிட்டே இருக்கேன் சார், டெவலப் ஆகுமா, பல எண்ணங்கள் அப்படின்னு தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. வேலையாட்கள் சரியாக அமையாமல் தனக்கு குடும்ப நபர்களே போட்டுட்டு படாத பாடுபட்டு நானே ஓனர், நானே வேலையாட்கள். அது குறிப்பாக பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா கடும் உழைப்பாளியாக இருந்தாங்க. மிதனத்துக்கு ஸ்பெஷாலிட்டியாக பார்த்திங்கன்னா பேச்சால் மற்றவங்களை கவர்ந்துருவாங்க. இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது தெரியுங்களா? தொழில் உங்களுக்கு தலை நிமிர்ந்து வைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாச்சு. உங்கள் சாதுர்த்திய திறமையால் வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு. நண்பன் யார், எதிரி யார் என புரிஞ்சிடும். ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடன் வாங்க வச்சுருவாங்க. அதை பண்ணு, இதை பண்ணு, பார்ட்னர்ஷிப்பு. தெளிவாக இண்டிவிஜுவல் டிசிஷன் எடுக்கணும். கூட்டா தனித்தா, கடன் தேவையா? நிறைய மிதுன ராசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நண்பனால் கடன் ஏற்பட்ட, இப்போ கலஸ்திரத்தால் கடன் ஏற்பட்டன்னு சொல்லணும். இப்போ ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க, என் ஹஸ்பண்ட்கிட்ட பொறுப்பை கொடுத்தேன், கடன் வாங்கிட்டாம்பாங்க. இதே இது ஒரு ஆணாக இருப்பாங்க, என் மனைவி சொல்லி அவசரப்பட்டு வாங்க வச்சுட்டாங்க. இப்போ
யோசித்து பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஆனால் பிஸ்னஸில் கொடிகட்டி பறக்கக்கூடியது. ஆனால் நிறைய சூட்சமங்கள், வழிபாட்டு முறைகள் இதை கையில் வச்சுக்கணும். இப்போ வேலைக்கு போவோம், சார் வேலை இல்லாத வேலை கிடைக்க போகுதுங்க, ரிசெஷன் என்ற கொடிய அரக்கன், இந்த கொடிய மிகப்பெரிய அரக்கன்னு சொல்ல நிறைய பேத்துக்கு வேலை போயிடுச்சு. சார் எங்களுக்கு வந்துடுமா, அது எங்கள் பக்கம் திரும்புமா, இல்லை மழை வெள்ளத்தை கடக்கிற மாதிரி வேறு திசைக்கு போயிடுச்சு சொல்லுவாங்க இல்லையா, தமிழ்நாட்டை வராமல் ஆந்திராவுக்கு போச்சு, அந்த மாதிரி எதாவது மாறிடுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேத்துக்கு மாற வாய்ப்பு உண்டு. பட் இறை வழிபாடு முக்கியம். சரி, ஆல்ரெடி வேலை போனவங்களுக்கு ஜாதக ரீதியாக பிடிக்கணும். இப்போ உங்களுக்கு புதுசாக கற்றுக்கொள்ள நேரம், புது முயற்சிகள் எடுக்கக்கூடியது. வேலையில் ஃபஸ்ட்டு சேஃபஸ்ட்டு சைடு போய் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள். இப்போ வேலை முக்கியமாக சம்பளம் முக்கியமானு பார்த்தா ஃபஸ்ட்டு வேலையை தக்க வச்சுக்க வேண்டிய சூழ்நிலைகள். ஒரு சிலருக்கு தான் புது ஆப்பர்ச்சுனிட்டி வரும், இது எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு வந்து நிற்கும். ஏன்னா எடுத்தால் நிற்குமா, புது கம்பெனியாக இருக்குது, சம்பளம் ஜாஸ்தி தரம் கன்டினியூ ஆகுமா, ரெசெஷன் வந்தால் நிற்குமா, இந்த மாதிரி ஒரு கேள்விக்குறிகள் வந்து நிற்கும் இல்லையா, அதற்கு பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது. இந்த நேரத்தில் கடனை குறைக்க வழிவகை இருக்குது. கடனை குறைங்க. சொத்து சம்மந்தப்பட்டது கால்குலேட்டிவாக தான் இருக்கணும். இப்போ முதலீடுக்கு சூப்பருங்க, புரிஞ்சுக்கணும். முதலீடுனா எப்படி சார், மாதம் ஆர்டி வகையில் சேர்த்தலாம், இல்லை எஸ்ஐபி மூலம் சேர்த்தலாம், பாண்ட்ஸ் மூலம் சேர்த்தலாம். இந்த மாதிரி உங்களுக்கு சிறு சேமிப்பு சிறுக சிறுக சேர்த்து வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய சூழ்நிலை வந்து வச்சது. அப்போ அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. அடகு இந்த மாதத்தில் மாற்றி அடகு வச்ச பொருளை சும்மாவாவது பார்த்துட்டு வருவீங்க, என்ன ரேட்டுங்க, என்னங்க போகுது, திருப்பி வருது. கிளவராக பயன்படுத்த வேண்டியது. ஒரு சில பண வருவாய் வருது, ஆடம்பர செலவை குறைத்துட்டு இதை மட்டும் சரியாக பயன்படுத்துங்க, ஜெயிச்சிருவீங்க. அப்போ இது ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் புது நபர்கள் சொன்னோம் இல்லையா, அப்போ குழந்தை பாக்கியம் அதிக வாய்ப்பு உண்டு. குழந்தைக்கு இந்த ராசி ரொம்ப தவிச்சிருச்சுங்க. குழந்தை இருக்கா இல்லையா, ஐவிஎஃப் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகுமா இல்லையான்னு பல பேர் கண்ணில் எண்ணெய் ஊற்றிட்டு இருந்த மாதிரி பார்த்தாங்க. ஒரு சிலருக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது, ஒரு சிலருக்கு சக்ஸஸாக கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்போ இது பண்ணலாமா இல்லையா, முதலீடு பெருசாக இருக்குது, செலவுகள் ஜாஸ்தியாக இருக்குது சார், அதை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள். திருமணம் சார், திருமணம் நிச்சயமாக ஒரு பாக்கியம் உண்டு. திருமண காலகட்டம் வந்தாச்சு. இதை விட ஒரு கோல்டன் டைம் தெரியுங்களா, யாருக்கெல்லாம் உடல் உபாதை இருந்ததோ, வயதானவங்களுக்கு அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக மன திருப்தி அடைய காலகட்டம். உடல் உபாதைகள் நீங்கள் சின்ன சின்ன செலவுகள் மட்டும் இருந்து மாறக்கூடியது. நிறைய பேர் இதில் பார்த்திங்கன்னா ஹார்ட் சம்மந்தப்பட்டது, கேன்சராக இருக்குமோ இதை சம்மந்தப்பட்டது, நிறைய பேர் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், மூட்டு சம்மந்தப்பட்டது எல்லாம் அனுபவிச்சாச்சு. போதும் லிஸ்ட்டு பெருசாக போகிற மாதிரி இப்போ அப்படியே டேர்னிங் பாயிண்ட் ஆகுது. லைஃபே பிரகாசமாகக்கூடிய சூழ்நிலைகள். வெளிச்சம் உங்கள் பக்கம், சரியாக பயன்படுத்தி கொண்டால் ஜெயித்து கொண்டே இருக்கலாம். இதை வழிபாடு முறை நிச்சயமாகங்க நீங்கள் வழிபட வேண்டியது காவல் தெய்வத்தை கெட்டியாக படித்தா இந்த மாதம் உங்கள் மாதம். கற்பூரைனா, கன்னிமாரா, சப்த கன்னியோ, இல்லை உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு காவல் தெய்வம், எல்லை தெய்வங்கள் உங்களுக்கு வெளிச்சம் வெற்றியை கொடுக்குது. சிறப்பான இதாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.